Hello friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. Channel first time பார்க்கறவங்க channel subscribe பண்ணாம இருக்கவங்க please கீழ இருக்க red color button touch பண்ணி subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon tap பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த pandemic situationக்கு ஏத்த இந்த winter season ஏத்த ஒரு சூப்பரான ஹெல்தியான ஒரு vegetable soup recipe தான் பார்க்க போறோம். வீடியோ skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதல நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கிராம்பெல்லாம் சேர்த்திருக்கிறனால இந்த வின்டர் சீசனுக்கு climate சேஞ்ச்னால வர சளி இருமல் டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு ரெமெடியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. இதல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிருக்கிறனால ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் இது. குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் உங்க குட்டீஸ்க்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்க போட்டு நீங்க செய்யலாம். இப்போ சர்வ் பண்ணியாச்சு. இதல இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மேலே தூவி கார்னிஷ் பண்ணிரலாம். சூப்பர் ஹெல்தியான சூப்பர் டேஸ்டியான சூப் ரெடி. நம்ம செய்ய போற டிஷ்க்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 பீன்ஸ் கிட்ட எடுத்து ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கார்ன் எடுத்துர்க்கேன். ஒரு 1/4 கப் கார்ன் எடுத்துர்க்கேன். 1/4 கப் green peas எடுத்துர்க்கேன். பச்சை பட்டாணி. ஒரு சின்ன கேரட் எடுத்து தோல் சீவிட்டு ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்துர்க்கேன். முட்டைக்கோஸ் எல்லாமே முட்டைக்கோஸ் எடுத்துர்க்கேன். எல்லாமே வந்து ஃபைனா சாப் பண்ணிக்கணும். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்து அதுவுமே ஸ்கின் பீல் பண்ணிட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து ஃபைனா சாப் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். இப்போ இது எடுத்துருக்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் எடுத்துட்டு அதில் வந்து இடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சும்மா 1-2 இடித்தா போதும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட சும்மா 1-2 அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டு இடிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி 1-2 தட்டி வச்சாச்சு. ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். அடுத்து தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். இந்த பட்டர்லேயே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பட்டர் எவ்வளோ போடணுங்கிறது வந்து உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பட்டர் அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நிறையா போட்டுக்கலாம். இல்லை பிடிக்காது அப்படின்னா கம்மியாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பட்டர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ஆனால் பட்டரில் செய்யும்போது இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதை சேர்த்துட்றேன். அதுவுமே வந்துட்டு இந்த பட்டர்லேயே இந்த வெங்காயம் பூண்டு கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துட்றேன். கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ், பச்சை பட்டாணி, கார்ன். அதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வதக்கிடலாம். நல்லா வேகணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு ஒரு ஹாஃப் குக்கானா போதும். இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணால் போடலாமா. மஷ்ரூம் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். உங்கள் குட்டீஸ்க்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே வந்து சேர்க்கலாம். இது நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் நிறைய இன்றைக்கி நான் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் இது. கண்டிப்பாக உங்கள் கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்தி.
இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு இதிலே போட்டு வதக்கிடலாம் நம்ம. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும். இப்போது நல்லா வந்து கொதி வருது. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து இதே மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அது கொதிச்சுட்ருக்கு. அதுக்கெலாம் நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ உள்ள பேண்டமிக் சிச்சுவேஷனில் இனி வர்றது வந்து குளிர்காலம். அதனால் கிளைமேட் சேஞ்சினால் சளி, இருமல், காய்ச்சல் அதுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு நல்ல மெடிசனாக இருக்கும். அதே மாதிரி தான் குறுமிளகும் சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து குறுமிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கிராம்பு, குறுமிளகு, ஜீரகம் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இப்போ பேண்டமிக் சிச்சுவேஷனில். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சினால் வர்ற சளி, இருமல், தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல மெடிசன். இது வந்து நம்ம அந்த சூப்பில் சேர்த்து செய்ய போகிறதுனால இது வந்து சூப்பர் ஹெல்த்தியான, இந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான, இந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சூப் இது. இப்போ இது வந்து நம்ம நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம். சூப் வந்து நல்லா கொதிச்சுட்ருக்குது. இப்போது நல்லா பொடி பண்ணிட்டு வந்தாச்சு. இது வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது அப்படியே உரமாக வச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது இன்னொரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் கிட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு சுத்தமாக கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. சூப்புமே வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் அடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை வந்து ஒரு தடவை இப்படி கலக்கி விட்டுட்டு, இல்லைன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் கீழே போய் தங்கியிருக்கும். அதனால் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சூப்பில் அப்படியே சேர்த்துடலாம். இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், ஒரு திக் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அந்த சூப்புக்கு. அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துறது. அது ஊற்றினோடனே டக்குன்னு வந்து உடனே ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைனா வந்து கட்டி கட்டியாயிரும், கீழே போய் அப்படி நின்றுக்கும் அந்த மாவு. இது ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். சும்மா நல்லா ஒரு 2 கொதி, ஃபுல்லாக நல்லா ஒரு 2 கொதி வந்த உடனே பார்க்கலாம். உப்பு பத்தாமல் இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு உப்பு வந்து சுத்தமாகவே பத்தாமல் இருந்துச்சு. அதனால தான் நான் ஆட் பண்ணி. உப்பு வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். சூப்புக்கு உப்பு வந்து தாங்காது. சூப் சாப்பிடும்போது பத்தலைன்னா பக்கத்தில் பெப்பரும் சால்ட்டும் வச்சிட்டோம்னா அவங்க தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு பொடி பொடிச்சு வச்சோம் இல்லையா, பெப்பர், ஜீரகம், கிராம்பு போட்டு ஒரு பொடி செஞ்சோம் இல்லையா, அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்தது ஃபைனலி சாப்பிடு கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் ஹெல்த்தியான, சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் சூப் ரெடி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.